வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. தலாய் லாமா இந்தியாவில் அடைக்கலம், சீனாவின் கோபம். 1959 இமயத்தின் மௌனம் மீண்டும் உடைந்தது. இந்த முறை துப்பாக்கி சத்தம் அல்ல, ஒரு மனிதன் எடுத்த முடிவு. அந்த மனிதன் தலாய் லாமா. தப்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம். திபெத் கிளர்ச்சி கடுமையாக அடக்கப்பட்டது. லாசா படைகளால் சூழப்பட்டது. ஆன்மீக மையங்கள் அச்சத்தில் உறைந்தன. இந்த சூழலில் தலாய் லாமா ஒரு உண்மையை உணர்ந்தார். இங்கே தங்குவது அவரால் மக்களுக்கே ஆபத்து. அதனால் ஒரு அபாயகரமான முடிவு, திபெத்தை விட்டு வெளியேறுதல். இமய பயணம் உயிருக்கும் அச்சத்திற்கும் நடுவே. பனிமூடிய மலைப்பாதைகள், கடும் குளிர், அடையாளம் மறைத்த நடை. சில நாட்கள், சில இரவுகள் யாருக்கும் தெரியாமல். இந்த பயணம் ஒரு அரசியல் பயணம் அல்ல, ஒரு உயிர்காக்கும் பயணம். இந்திய எல்லை ஒரு தீர்மான கணிப்பு. மார்ச் 1959 தலாய் லாமா இந்திய எல்லையை அடைந்தார். இந்திய அதிகாரிகளின் முன் ஒரு கேள்வி: அடைக்கலம் தரலாமா? ஒரு பக்கம் சீனாவின் கோபம், மற்றொரு பக்கம் ஒரு ஆன்மீக தலைவர் உயிரின் அபாயத்தில். இந்தியாவின் முடிவு மனிதாபிமான பாதை. பண்டிட் நேரு ஒரு முடிவை எடுத்தார்: அடைக்கலம். இந்த முடிவு ஒரு அரசியல் சவால். ஆனால் நேருவின் பார்வையில் மனிதாபிமானம் அரசியலுக்கும் மேல். இந்தியா தலாய் லாமாவை வரவேற்றது. உலகத்தின் பார்வை. இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்டது. சில நாடுகள் இந்தியாவை பாராட்டின, சில நாடுகள் அமைதியாக இருந்தன. ஆனால் ஒரு நாடு மட்டும் அதிர்ச்சி அடைந்தது. அதுதான் சீனா. பீஜிங்கின் கோபம், உறவுகளில் பனிப்பொழிவு. சீன அரசு கடுமையாக பதில் அளித்தது. உள்நாட்டில் தலையீடு, நட்பிற்கு துரோகம், அரசியல் சதி என்ற குற்றச்சாட்டுக்கள். இந்தியா சீனா உறவு இந்த தருணத்தில் ஒரு திருப்பு முனையை அடைந்தது. நட்பின் நிழல், சந்தேகத்தின் வளர்ச்சி. இந்தி சீனி பாய் பாய் இனி அரசியல் மேடைகளில் ஒலிக்கவில்லை. அதன் இடத்தில் எல்லை சம்பவங்கள், கடுமையான பேச்சுக்கள், பரஸ்பர சந்தேகம். நட்பு முழுமையாக உடையவில்லை, ஆனால் மீள முடியாத வகையில் மங்கி போனது. இமய அரசியல் புதிய கட்டம். தலாய் லாமாவின் வருகை ஒரு உண்மையை தெளிவாக்கியது. இந்தியா சீனா உறவு இனி ஆன்மீக விஷயம் அல்ல, நட்பு முழக்கம் அல்ல, அது பாதுகாப்பு அரசியல். நிறைவாக 1959 ஒரு மனிதர் இந்தியாவுக்கு வந்தார். அதன் விளைவாக இரு நாடுகளுக்கு இடையே ஒரு நீண்ட நிழல் விழுந்தது. அந்த நிழல் இமயத்தின் மீது மட்டும் அல்ல, வரலாற்றின் மீதும் படிந்தது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.